காந்தாரா 2 படத்தில் நடித்து வந்த பிரபல நகைச்சுவை நடிகர் ராகேஷ் பூஜாரி திருமண நிகழ்வில் பங்கேற்ற போது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் கன்னட திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 33 வயதே ஆன நடிகர் திடீர் உயிரிழப்பின் பின்னணி என்ன? கன்னடத்தில் மிகவும் பிரபலமான ரியாலிட்டி ஷோவான காமெடி கில்லாடி நிகழ்ச்சியின் மூலம் மக்களிடம் பிரபலமானவர் ராகேஷ் பூஜாரி. இவர் இந்த நிகழ்ச்சியின் 3வது சீசனில் பங்கேற்று அதன் டைட்டில் வின்னராக வாகை சூடினார். தற்போது ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா 2 படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை மாலை உடுப்பி மாவட்டம் நிட்டே பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு திருமணத்திற்கு முந்தைய மெஹந்தி கொண்டாட்டத்தில் பங்கேற்றுள்ளார். விடிய விடிய அனைவரும் நடனமாடிய நிலையில் ராகேஷ் பூஜாரியும் அவர்களுடன் சேர்ந்து நடனமாடியிருக்கிறார். அதிகாலை 2 மணி அளவில் திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு அவர் கீழே விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை உடனே மீட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்ற அதிர்ச்சி செய்தியை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 33 வயதே ஆன ராகேஷ் பூஜாரி மாரடைப்பால் மரணமடைந்த செய்தி அறிந்த திரை உலகினரும் ரசிகர்களும் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ராகேஷ் இறந்த செய்தியை நடிகர் சிவராஜ் உறுதி செய்திருக்கிறார். இறப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு திருமண வீட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டிருந்தார் ராகேஷ். அவர் உயிருடன் இல்லை என்பதை நம்ப முடியவில்லை என திரை பிரபலங்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ராகேஷ் பூஜாரிக்கு எந்தவித உடல்நலக்குறைவும் இல்லாத நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டதாக நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இவருக்கு அம்மாவும் சகோதரியும் உள்ளனர். விஸ்வரூப் என்று அழைக்கப்பட்ட ராகேஷ் கன்னட தொலைக்காட்சி வட்டாரத்தில் பிரபலமானவர். தொலைக்காட்சிக்கு அப்பால் ராகேஷ் நாடகம் மற்றும் சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார். பைல்வான், லோகவையா போன்ற படங்களிலும் இவர் நடித்துள்ளார். காந்தாரா 2 படத்தில் நடித்து வந்த ஜூனியர் ஆர்டிஸ்டான கபில் என்பவர் கடந்த மே 6ஆம் தேதி ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது நடிகர் ராகேஷ் பூஜாரி மாரடைப்பால் இறந்துவிட்டார். காந்தாரா படத்தில் நடித்து வந்த 2 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்திருப்பது ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.